அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றின முக்கியமான தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவினுடைய இந்த முதல் தனியார் ராக்கெட் இதனுடைய பெயர் என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, என்ன பெயர்? விக்ரம் எஸ். இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா விக்ரம் எஸ். இது இன்னைக்கப்புறம் இந்தியாவில் விண்வெளிக்கு செயற்கைக்கோளை ஏவுவது அப்படிங்கிற ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்து போல் விரைவில் எளிதாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவினுடைய முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் எஸ் எப்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா, எப்போது? நவம்பர் 18. இன்னைக்கு நவம்பர் 18. ஸோ இதை யார் செலுத்துகிறாங்க அப்படின்னா இஸ்ரோ தான் செலுத்துது. ஓகேங்களா? முதல் இது. ஆனால் இது வந்து ஒரு தனியார் ராக்கெட். தனியார் ராக்கெட்டுக்கு பெயர் தான் என்னது? விக்ரம் எஸ். ஓகேங்களா? ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய ஏவுதளமான சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த விக்ரம் எஸ் அப்படிங்கிறது ஏவப்பட்டிருக்கு. இந்திய விண்வெளித்துறையினுடைய தந்தை யார் உங்களுக்கு தெரியும். யார்? டாக்டர் விக்ரம் சாராபாய். அவருடைய நினைவாக தான் இந்த ராக்கெட்டுக்கு விக்ரம் எஸ், விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்திருக்கிறாங்க. இந்த ராக்கெட்டை ஹைதராபாத்தை சார்ந்த தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம், ஒரு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கை ரூட். என்ன நிறுவனம்? ஸ்கை ரூட் நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தயாரிச்சிருக்காங்க. விக்ரம் ராக்கெட் ஏவும் சீரீஸில் 3 வகையான ராக்கெட்டுகள் இருக்காங்க. இந்த ராக்கெட்டுகள் சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும். விக்ரம் எஸ் அப்படிங்கிறது 3 பேலோடுகளை, அதாவது செயற்கைக்கோள்கள் சுமந்து செல்லும் ஒற்றை நிலை துணை சுற்றுப்பாதை ராக்கெட். விக்ரம் 1, 2, 3 இந்த தாழ்வான புவி வட்ட பாதைக்கு லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறதும் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல முடியும். விக்ரம் 1, 2, 3 ஆகியவற்றால் தாழ்வான புவி வட்டப்பாதைக்கு அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல முடியும். சரிங்களா? இந்த தாழ்வான புவி வட்டப்பாதை என்ன சொல்கிறோம்? லோ எர்த் ஆர்பிட். ஸோ விக்ரம் எஸ் 3 சிறிய செயற்கைக்கோள்களை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு கொண்டு சென்றது. இதில் 2 இந்திய வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானவை. இதில் 2 வந்து இந்திய வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானவை. ஒரு செயற்கைக்கோள் வந்து ஃபாரின், வெளிநாட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் அந்த ராக்கெட்டினுடைய முழுமையான பரிசோதனை 2022ஆம் ஆண்டு மே மாதம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிலையில தான் இந்த துணை வட்டப்பாதைக்கு ப்ரம்ப் அப்படிங்கிற ஸ்கைரூட் நிறுவனம் பெயரிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பம். சரிங்களா? என்ன அர்த்தம்? ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் இந்த இஸ்ரோ இருக்கு இல்லையா, அதனுடைய முன்னாள் விஞ்ஞானிகளான பவன்குமார் சந்தனா, நாகபரத் டாக்கா ஆகியோர் இணைந்து 2018 இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் தான். அவங்க தான் வந்து இதை இப்போது தயார் செஞ்சுருக்காங்க, நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமாக தான் தனியார் நிறுவன முயற்சிகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது இஸ்ரோவும் ஊக்கப்படுத்தி என்ன பண்ணுது, இவங்களை அந்த ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏவி இருக்குது. ராக்கெட் ஏவுவதில் ஒருங்கிணைப்பு வசதி, ஏவுதளம், தொலைத்தொடர்பு, கண்காணிப்பு ஆகியவற்றை இஸ்ரோ செய்கிறது. தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் அதன் ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக இஸ்ரோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனம். இப்படிதான் கேள்வியாக இருக்கும். சரியா? எது வந்து முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனம் கையெழுத்திட்டது? ஸ்கைரூட் அப்படின்னு தெரியணும். சரியா? அதே மாதிரி சென்னையை சார்ந்த அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்பேஸ் கிட்ஸ், கோவையை சார்ந்த பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் ஆகியவை சிறிய செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பவிருக்கும் பிற இந்திய நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து என்னது, இன்னும் சில நிறுவனங்கள் அவங்களும் வந்து சேட்டலைட்ஸ் வந்து அனுப்புறதுக்காக இருக்காங்க. சரியா? ஸ்கைரூட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது அனுப்பியிருக்காங்க. உயர்தர தொழில்நுட்பத்தினோட உதவியுடன் அதிக எண்ணிக்கையிலும் மிகவும் குறைந்த விலையிலும் ராக்கெட்டுகளை தயாரிக்க முன் வந்திருக்கு. அடுத்த 10 ஆண்டுகளில் 20,000 அளவுக்கு வந்து சிறிய செயற்கைக்கோள்களை தங்கள் ராக்கெட்டுகள் மூலமாக விண்ணில் செலுத்துவதை இந்த நிறுவனம் இலக்காக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை 2000 சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப திட்டமிட்டிருக்காங்களாமா. இந்த ராக்கெட்டுகள் ஏவுதளத்திலிருந்து குறைவான கால அளவில், அதாவது கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது 3லேருந்து 4 மணி நேரம். சரியா? 24 மணி நேரத்துக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஏவப்படும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. விண்வெளித்துறையில் இஸ்ரோ தனியார் விண்வெளி நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து ஒரு புதிய அமைப்பு. எதுக்காக அப்படின்னா இஸ்ரோவையும் தனியார் விண்வெளி நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு உலகளாவில் விண்வெளி தொழில் சுமார் $1 ட்ரில்லியன் அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்தியா வந்து இந்த சந்தைகளை தடம் பதிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உலக விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய பங்களிப்பு எத்தனை சதவீதமாக இருக்குது?
2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இதை அதிகரிக்க இன்னும் நிறைய தனியார் நிறுவனங்கள் இந்தியா வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்திய மண்ணிலிருந்து இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் எப்போ ஏவப்பட்டது? நவம்பர் 21, 1963 அன்று திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய தும்பாவிலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அந்த ராக்கெட் வெறும் 715 கிலோ எடை கொண்டது. 30 கிலோ எடையுடன் 207 கிலோமீட்டர் உயரத்தை எட்டும் வகையில் அது இருந்தது. ஒரு ராக்கெட்டை வட்டப்பாதையில் சுற்றுப்பாதை வேகத்தை எட்ட மணிக்கு எவ்வளோ வேகத்தில் செல்ல வேண்டும்? 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும். இல்லையெனில் அது பூமியில் விழுந்துவிடும். சரிங்களா? சப் ஆர்பிட்டால் ராக்கெட்டுகள் எவ்வளோ வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டவை? 600 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டவை. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட் அப்படிங்கிறது விக்ரம் எஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நவம்பர் 18 விக்ரம் சாராபாயினுடைய நினைவாக இந்த ராக்கெட்டுக்கு விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கோம். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கை ரூட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2018 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. தனியார் நிறுவனங்களையும் இஸ்ரோவையும் ஒருங்கிணைக்க இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இந்தியாவுடைய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய பங்கு 2%. அதாவது உலகளாவிய விண்வெளி தொழில் அப்படிங்கிறது $1 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கும் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதே மாதிரி இன்னும் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.